ரைட் கவனிங்க போல இது வந்து ஒரு ஒளி தொடர்பான லைட் தொடர்பான ஒரு பாடம். ரைட் பாத்தீங்கன்னா பாடத்துக்கு போவோம். இந்த ஒளி தொடர்பான தோற்றப்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான தோற்றப்பாடுகள் காணப்படுறதா சாரே. அதாவது வெளிச்சத்துக்கு ரெண்டு வகையான தோற்றப்பாடுகள் காணப்படுது. ஒன்று வந்து ஒளி தெறிப்பு, மற்ற வந்து ஒளி முறிவு அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான தோற்றப்பாடுகள் காணப்படுது. சாரி, ஒளி தெறிப்பு, ஒளி முறிவுன்னு சொல்லி ரெண்டு வகையான தோற்றப்பாடு வந்து இந்த ஒளிக்கு காணப்படும், வெளிச்சத்துக்கு காணப்படும். ரைட், அப்ப நாங்கள் இந்த ரெண்டு விஷயம் தான் நாங்கள் இந்த பாடத்தை வந்து படிக்க போற விஷயம். அதான் அலை தெறிப்பும் அலை முறிவு என்கின்ற பாடம். ரைட், இது ஒரு முக்கியமான பாடம். 11ஆம் ஆண்டுலையும் இப்ப இந்த பாடம் இருக்கு. ஒரு பெரிய பாடமாக இருக்கு 11ஆம் ஆண்டுலையும். இப்ப உங்களுக்கு சும்மா நார்மலா அந்த பாடத்தின் அறிமுகத்தை பற்றி போட்டிருக்கிறான். 9ஆம் ஆண்டு எல்லாமே 9ஆம் ஆண்டு ஆரம்பிக்குது. அப்ப இந்த பாடம் தொடர்பான சின்ன ஒரு அறிமுகம் தான் 9ஆம் ஆண்டு புத்தகம் வந்து உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. ரைட், இப்ப நாங்க முதலாவது இந்த ஒளி தெறிப்பை பற்றி பார்க்க போறோம். ரைட், ரெண்டு விஷயம் ஒளி தெறிப்பும் பார்ப்போம், ஒளி முறிவும் பார்ப்போம். இந்த பாடத்துல நாங்கள் முதலாவதாக பார்க்க போறது என்னன்னு சொன்னால் ஒளி தெறிப்பு பார்க்க. ரைட், ஒளி தெறிப்பு தான் நாங்க முதலாவது பார்க்க போற விஷயம். ரைட், பாருங்க பிள்ளைகள். அப்ப இந்த ஒளி தெறிப்புன்னு சொன்னா என்னென்றால் ஒளிக்கல் வந்து ஏதாவது ஒரு தெறி மேற்பரப்புல பட்டு, சாரி, ஒளிக்கார் வந்து ஒரு தெறி மேற்பரப்புல பட்டு அதே ஊடகத்தில் வேறொரு திசையில திரும்பிட்டு சொன்னா அதனால ஒளித்தரிப்புன்னு சொல்லுவோம். சரி, பாருங்க போல ஒளித்தரிப்புன்னு சொன்னால் ஒரு இந்த ஒளிக்கார் வந்து ஒரு தெறி மேற்பரப்புல பட்டு அதே ஊடகத்துல, ரைட், முக்கியமான சொல் இந்த அதே ஊடகம் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் ஆயிருக்கு. சொன்ன பாருங்க, இந்த அதே ஊடகம் எதை சொல்றோம் என்றால் இந்த ஒளிக்கதிர் எந்த ஊடகத்துல இருந்து வருதோ, அதாவது நீங்க ஊடகம் மட்டும் பார்க்கல பாலி, அதாவது நீர், கண்ணாடி, அதாவது திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி ஊடகங்கள் இருக்கு. சார், திண்மம், திரவ ஊடகம், வாயு ஊடகங்கள் சொல்லி ஊடகம் இருக்கு பிள்ளைய. ரைட், அப்ப இந்த ஊடகம், அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா வழியில இருந்து ஒரு ஒளிக்கர் வந்துச்சுன்னா திருப்பி என்ன செய்யும், பட்டு தெறிப்படைஞ்சும் வழிக்குள்ளாகவே போடும். அது மாதிரி நீருக்கால வருதுன்னு சொன்னா திருப்பி என்ன செய்யும், பட்டு தெறிப்படைஞ்சு நீருக்காலேயே போகணும். அப்படி அதே ஊடகமாக இருக்கும். அப்ப ஊடகம் மாறினா என்ன நடக்க மாட்டோம். உதாரணமா வழியில இருந்து வார ஒளிக்கதிர் நீருக்கா போப்போன்னு சொன்னால் அங்க வந்து ஒளி முறிவு நடக்கும். அது நாங்க அடுத்த படிக்கிற விஷயம். அதாவது ஊடகம் ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போயிட்டு வந்து அங்க ஒளி முறிவு நடக்கிற போது. ரைட், அப்ப இங்க ஒளி தெறிப்பட அந்த அதே ஊடகத்துல சொல்லி கட்டாயம் நீங்க எழுதியாக்கணும். வரலாற்று எழுதிய நீங்க கட்டாயம் இந்த அதே ஊடகத்துல சொல்லி கட்டாயம் எழுதணும். எழுதாட்டு உங்களுக்கு வரலாறுகளும் புள்ளியாக இருக்கு. ரைட், அப்ப நாங்க பார்த்துக்கொள்ளும் பேரங்க பிள்ளைகள். அப்ப இந்த ஒளித்தரிப்புனா என்னென்றால் ஒளிக்கதிர் ஒரு தெறிமேற்பரப்பில் பட்டு, யாதேனும் ஒரு தெறிமேற்பரப்பில் பட்டு அதே ஊடகத்தில் வேறொரு திசையில திரும்பி சென்றால் நாங்க அதை ஒளித்தரிப்புன்னு சொல்றோம். ரைட், இப்ப இந்த ஒளித்தரிப்பு வந்து ரெண்டு முறைகள் நடக்கும். ஒளித்தரிப்பு வந்து ரெண்டு முறைகள் நடக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கான தெறிப்பு, ஒன்று வந்து ஒழுங்கான தெறிப்பு. ரைட், இது வந்து ஒழுங்கான தெறிப்பு. ஒழுங்கான தெறிப்பு எப்படியான மேற்பரப்பு நடக்கும் என்று சொன்னால் ஒப்பமான மேற்பரப்பு நடக்கும். சரி, ஒப்பமான மேற்பரப்புல வந்து இந்த ஒழுங்கான தெறிப்பு நடக்கும். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க, ரெண்டாவது தெறிப்பு என்னன்னு சொன்னாங்கன்னா ரெண்டாவது நாங்கள் ஒழுங்கற்ற தெறிப்பு.
அல்லது பரவல் தெரிப்புன்னு சொல்லுவோம். ஒழுங்கற்ற தெரிப்பு அல்லது பரவல் தெரிப்புன்னு சொல்லுவோம். இது எப்படியான மேற்பரப்பு நடக்கப்போன்னு சொன்னா பிள்ளைகள் கரடான மேற்பரப்பு நடக்க மாட்டேன். கரடான மேற்பரப்பு. வித்தியாசம் என்றால் இந்த ஒழுங்கான படத்தை பாருங்க. இந்த ஒழுங்கான தரிப்புன்னு சொன்னா அப்படின்னு சொன்னால் ஒப்பமான மேற்பரப்பு நடக்கும். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்கல் விரைக்க வந்து பிள்ளைய சமாந்தரமா தான் மேல் வந்து இந்த மேற்பரப்பு பட்டு தெரிப்படைஞ்சு போயக்குள்ள எப்படி போவாருன்னா சமாந்தரமாயே போவேன். சமாந்தர வருவேன் தெரிப்படைஞ்சு போவேக்க என்ன செய்வேன் சமாந்தரமாகவே போவேன். இப்படி சமாந்தரமாக வந்து சமாந்தர கதிராக போச்சுன்னு நாங்க ஒழுங்கான தெரிப்புன்னு சொல்லுவோம். இது எப்படியா மேற்பு நடக்கும் என்றால் ஒப்பமான மேற்பரப்பு நடக்கும். அதாவது என்னது தளவாடி தளவாடி போன்ற ஒப்பமான மேற்பரப்பு நடக்க போகும். நடந்தா அதை நாங்க சொல்லுவோம் ஒழுங்கான தெரிப்புன்னு சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி ஒழுங்கற்ற தெரிப்பு அல்லது பரவல் தெரிப்பு என்றால் விரைக்க வந்து சமாந்தரமா தான் ஒளிக்கட்டைகள் வரும். ஆனால் தெரிப்படைஞ்சு போதைக்கு என்ன செய்ய மாட்டால் பரவி போகும். இது வந்து ஒரே திசையில உருவாகும். இது வந்து என்ன செய்யும் ஒவ்வொரு திசைகளை வந்து பரவி செல்லும். அதை நாங்கள் பரவல் தெரிப்புன்னு சொல்லுவோம். விளங்குறாங்களே ஒழுங்கற்ற தெரிப்பு அந்த பரவல் தெரிப்பு என்னென்றால் விரைக்கு வந்து என்ன செய்யும் சமாந்தரம் வரும். வந்து என்ன செய்யும் கதிர்கள் வந்து தெரிப்படைஞ்சு போதைக்கு என்ன செய்ய மாட்டால் எழுந்தமானமாக பரவி செல்லும். ஒவ்வொரு திசைகள்ல வந்து செல்லும். ரைட். இதைத்தான் நாங்கள் பரவல் தெரிப்புன்னு சொல்லுவோம். இப்படி இந்த ஒளித்தரிப்பு வந்து ரெண்டு முறைகள் நடக்கும். ஒன்று ஒழுங்கான தெரிப்பு, மற்றது ஒழுங்கற்ற தெரிப்பு. ஒழுங்கான தெரிப்பென்றால் ஒப்பமான மேற்பரப்பு நடக்கும். ஒழுங்கற்ற தெரிப்புன்னு சொன்னால் கரடான மேற்பரப்பு நடக்கும். சரி ரைட். இதான் வந்து ஒளித்தரிப்பின் இரு வகைகளாக இருக்கு. விளங்குதாவுலே? விளங்குதாவுலே? ரைட். அப்ப கோப்பி எடுத்துக்கோங்க பிள்ளைகள். சொல்ற விளங்குதா? ரிப்ளை பண்ணுங்க. சார் ரைட். பிள்ளைகள் கோப்பி எடுங்க. நாங்க நோட் சொல்லி கொள்வோம். வெளியே போட்டு அங்கே வச்சதை பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ரைட். கதை கேட்க மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க மைக்கை. டவுட் இருந்தால் மட்டும் நீங்க மெசேஜ் செட் பண்ணி மெசேஜ்லையும் கேட்டுக்கொள்ளலாம். அல்லது இதாண்டு கொள்ளுங்க. தானே கோப்பி வருங்க. வழி கொள்ளுங்க. கெடியும் போட்டு கொள்ளுங்க பிள்ளைகள். அலை தெரிப்பும் அலை முறிவும் பாடக்கெடிங் அலை தெரிப்பும் அலை முறிவும் பாடத்துக்கான தலையங்கம் போடுங்க. தவணை 3 படம் முன்னு போட்டுருங்க. தவணை 3 அலை தெரிப்பும் அலை முறிவும் 14ஆம் பாடம். அதுக்குள்ள சின்ன சப்கெடிங் போட்டுக்கொள்ளுங்க. ஒளித்தரிப்பு. ஒளித்தரிப்பு. ரைட். அப்ப வெளியே கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ். ஒளிக்கதிரானது யாதேனுமோர் மேற்பரப்பில் பட்டு ஒளிக்கதிரானது யாதேனுமோர் மேற்பரப்பில் பட்டு தெரிப்படைந்து ஒளிக்கதிரானது யாதேனுமோர் தெரிமேற்பரப்பில் பட்டு தெரிப்படைந்து அதே ஊடகத்தில்
அதே ஊடகத்தில் வேறொரு திசையில் திரும்பி செல்லுதல். அதே ஊடகத்தில் வேறொரு திசையில் திரும்பி செல்லுதல். அதே ஊடக வேறொரு திசையில் திரும்பி செல்லுதல். ஒளித்தெரிப்பு எனப்படும். ஒளித்தெரிப்பு எனப்படும். அதுல வந்து பிள்ளைங்க அந்த அதே ஊடகத்துல சொல்ல வந்து அண்டர்லைன் பண்ணிடுவோம் கீழே. அதே ஊடகத்துல சொல்லுக்கு வந்து கீழே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. தானே ஒளிக்கதிரானது தெரிமேற்பரப்பொன்றிப்பட்டு அதே ஊடகத்தில் வேறொரு திசையில் திரும்பி செல்லுதல் ஒளித்தெரிப்பு எனப்படும். இரண்டாவது பாயிண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க ஒளித்தெரிப்பு இரு முறைகளில் நடைபெறும். ஒளித்தெரிப்பு இரு முறைகளில் நடைபெறும். ஒளித்தெரிப்பு இரு முறைகளில் நடைபெறும். ஒளித்தெரிப்பு இரு முறைகளில் நடைபெறும். கிளாஸுக்கு ஒழுங்கா வேற ஓடுமாடா, கொப்பி வந்து நீட்டா இருக்கணும். சாரே கொப்பியை வந்து நீட்டா வச்சிருங்க பிள்ளைகள். இந்த முக்கியமான பாடங்கள் சார் ஒழுங்கா படிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாமடா. ஒழுங்கா கிளாஸுக்கு வாங்க, ஒழுங்கா எக்ஸாம எழுதுங்க. ரைட், எல்லாம் குரூப்ல போட்டு உங்களை எக்ஸாம் ரூல்ஸ் எல்லாம் போட்டுருக்கு. அதுக்கு மாதிரி இந்த பாடம் முடிய எக்ஸாம் நடக்கு. அதுக்கிட்ட வந்து ஒழுங்கா படிச்சு கொண்டீங்கன்னா சரி. ரைட், அப்ப எழுதிக்கொள்ளுங்க. என்னது ஒளித்தெரிப்பு இரு முறைகளில் நடைபெறும். கொண்டு ஒழுங்கான தெரிப்பு, இரண்டாவது ஒழுங்கற்ற தெரிப்பு அல்லது பரவல் தெரிப்பு. ஒழுங்கான தெரிப்பு, மற்றது ஒழுங்கற்ற தெரிப்பு அல்லது பரவல் தெரிப்பு. ஒழுங்கற்ற தெரிப்பு அல்லது பரவல் தெரிப்பு. அடுத்த கெரிங் போடுங்க பிள்ளைகள், ஒழுங்கான தெரிப்பு. கெரிங் போடுங்க, ஒழுங்கான தெரிப்பு. கெரிங் போடுங்க, ஒழுங்கான தெரிப்பு. கெரிங்க போட்டுட்டு பாருங்க பிள்ளைகள், இந்த படத்தை மட்டும் கறிக்கணும். தெரிப்பு கீழே இந்த படத்தை மட்டும் கறிக்கணும், வேற ஒன்று கீற வேண்டாம். ஒழுங்கான தெரிப்பன்னு கெரிங் போட்டுட்டு இந்த படத்தை மட்டும் நீட்டா பென்சிலால கறிக்கணும். சொல்லுங்க. ரைட், படத்துக்கு அடிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒப்பமான தெரு மேற்பரப்பில் நடைபெறும். ஒப்பமான தெரு மேற்பரப்பில் நடைபெறும். ஒப்பமான தெரு மேற்பரப்பில் நடைபெறும். ஒரு பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க கீழே படத்துக்கு அடிக்கொள்ளுங்க. இரண்டாவது விஷயம், சமாந்தர கதிர்கள் சமாந்தரமாக தெரிப்படை. சமாந்தர கதிர்கள் சமாந்தரமாக தெரிப்படை. சமாந்தர கதிர்கள் சமாந்தரமாக தெரிப்படையும். மூன்றாவது விஷயம், மூன்றாவது
பொருளானது ஒரு திசையில் மட்டும் தென்படும். பொருள் ஒரு திசையில் மட்டும் தென்படும். அதாவது ஒரே திசையில வந்து தெரிப்படையா பொருள் வந்து ஒரே திசையில மட்டும்தான் ஒரு திசையில மட்டும்தான் தெரியக்கூடியதாக இருக்கு. பொருள் ஒரு திசையில் மட்டும் தென்படும். ஒரு திசையில் மட்டும் தென்படும். அடுத்த போடுங்க. ஒழுங்கான தெரிப்பு பயன்படும் சந்தர்ப்பங்கள். ஒழுங்கான தெரிப்பு பயன்படும் சந்தர்ப்பங்கள். உலங்கான டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஒழுங்கான தெரிப்பு பயன்படும் சந்தர்ப்பங்கள். ஒன்று தளவாடியில் பயன்படுத்துது. தளவாடி அதாவது தளவாடி வந்து எல்லா சந்தர்ப்பங்களையும் நடைபெற தெரிப்பு வந்து ஒழுங்கான தெரிப்பா தான் இருக்கு. தளவாடியை பயன்படுத்துதல். தளவாடியை பயன்படுத்துதல். அதுக்கு உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். முகம் பார்க்க நாங்க முகம் பார்க்க வந்து ஒழுங்கான தெரிப்பு நடக்கும். முகம் பார்த்தல், நுணுக்கு காட்டி, சரி தளவாடியை பயன்படுத்த போட்டு அதுக்குள்ள சின்ன உதாரணம் போலிக்கொள்ளுங்க. முகம் பார்த்தல், நுணுக்கு காட்டி பயன்படுத்த நுணுக்கு காட்டி போடும். அது ரெண்டாவது பாயிண்ட்ஸ் கண்காட்சிகளில் ஒளி அலங்காரங்களை மேற்கொள்வதற்கு பயன்படும். கண்காட்சிகளில் ஒளி அலங்காரங்களை மேற்கொள்வதற்கு பயன்படும். கண்காட்சியில் ஒளி அலங்காரங்களை மேற்கொள்வதற்கு பயன்படும். அடுத்த மூன்றாவது இயந்திர உபகரணங்களின் அசைவை இனங்கான். இயந்திர உபகரணங்களின் அசைவை இனங்கான். இயந்திர உபகரணங்களின் அசைவை இனங்கான். இயந்திர உபகரணங்களின் அசைவை இனங்கான். ரைட். அடுத்த ஹெடிங் போடுங்க பிள்ளைகள். ஒழுங்கற்ற தெரிப்பு அல்லது பரவல் தெரிப்பு. இவ்வளவு வந்து ஒழுங்கான தெரிப்பு. அடுத்த விஷயம் போட்டுக்கொள்ளும் ஹெடிங் ஒழுங்கற்ற தெரிப்பு அல்லது பரவல் தெரிப்பு. சொல்லிக்கு பேர் ஒழுங்கற்ற தெரிப்பு அல்லது பரவல் தெரிப்புன்னு போட்டுட்டு இந்த படத்தை குறிக்கணும். பாருங்க ரெண்டாவது படம் இந்த படத்தை குறிக்கணும். ஒழுங்கற்ற தெரிப்பு அல்லது பரவல் தெரிப்புன்னு போட்டு ரெண்டாவது படத்தை குறிக்கொள்ளலாம். பேப்பர் ரஃபா கருங்க நடுநிலை மாதிரி குறிக்கொள்ளுங்க. போட்ட பேருங்க பாத்தீங்கன்னா நடுநிலை மாதிரி குறிக்கொள்ளுங்க. கொஞ்சம் ரஃப் மேப்பர் மாதிரி. நடைபெறும். கரடான தெரிமேற்பரப்பில் நடைபெறும். இரண்டாவது விஷயம் சமாந்தர கதிர்கள் பல திசைகளில் தெரிப்படை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விரைக்கு எல்லாமே சமாந்தரமா தான் வரும். ஒழுங்கான கதிரும் சமாந்தரமா தான் வரும். ஒழுங்கரும் விரைக்க சமாந்தரமா வரும். ஒழுங்கான தெரிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாந்தரமா வந்து சமாந்தரமாகவே போகும். ஆனா ஒழுங்கற்ற தெரிப்பு என்ன செய்ய மாட்டா சமாந்தரமா வந்து பரவி போகும். அதான் சொல்லப்படுறது. சமாந்தர கதிர்கள்
பல திசைகளில் தெரிப்படை. இரண்டாவது விஷயம். அடுத்த மூன்றாவது பாயிண்ட், பொருள் எல்லா திசைகளிலும் தென்படும். பொருள் எல்லா திசைகளிலும் தென்படும். பொருள் எல்லா திசைகளிலும் தென்படும். பொருள் எல்லா திசைகளிலும் தென்படும். அடுத்த போட்டுக்கொள்ளுங்க, ஒழுங்கற்ற தெரிப்பு பயன்படும் சந்தர்ப்பங்கள். ஒழுங்கற்ற தெரிப்பு பயன்படும் சந்தர்ப்பங்கள். ஒழுங்கற்ற தெரிப்பு இல்ல பரவல் தெரிப்பு. கலர் பென் பாவச்சு கிளிங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. ஒழுங்கற்ற தெரிப்பு பயன்படும் சந்தர்ப்பங்கள். ஒன்று போடுங்க, சூழலில் உள்ள பொருட்களில் சூரிய ஒளி பட்டு தெரிப்படை. சூழலில் உள்ள பொருட்களில் சூரிய ஒளி பட்டு தெரிப்படை. சூரிய ஒளி வந்து படைக்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் என்ன செய்யுங்க, அதுக்கு வந்து எல்லா பக்கமுமே சிதற பரவல் அடை. எல்லா பக்கம் பரவல். அது வந்து ஒரு ஒழுங்கற்ற தெரிப்பாக இருக்கு. சூழலில் உள்ள பொருட்கள் மீது சூரிய ஒளி பட்டு தெரிப்படை. விளங்குற தம்பி? முதலாவது பாயிண்ட் என்ன சார்? எந்த பாயிண்ட்? பயன்படும் சந்தர்ப்பங்களா? முதலாவதான் சூழலில் உள்ள பொருட்களில் சூரிய ஒளி பட்டு தெரிப்படைதல். சூழலில் உள்ள பொருட்களில் சூரிய ஒளி பட்டு தெரிப்படைதல் பயன்படும் சந்தர்ப்பம். அது இரண்டாவது சந்தர்ப்பம். புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை வாசித்து. புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை வாசித்து. புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை வாசித்து. புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை வாசி. ரைட். அப்ப இது வந்து ஒளித்தரிப்புன்ற ரெண்டு வகைகளாயும் இருக்கு. இப்போ பாடம் முடிய நான் ஒரு ஆளுக்கு இந்த கிளாஸ் முடிய ஒரு ஆளை கேட்பேன்னா அவளால பார்க்காம சொல்லணும். சரிதானே? ரைட். ஒரு ஆளை கேட்பேன்னா உள்ளாண்டு ஒரு ஆளை கேட்பேன், யாராச்சும் ஒரு ஆளை சொல்லுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆளை கேட்பேன். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ பாருங்க பிள்ளையர். ரைட். அப்ப இதுல பாருங்க, இப்ப நாங்கள் ரெண்டு விஷயம் பார்த்துறாங்க. ஒளித்தரிப்பு என்னன்னு பார்த்துட்டோம். ஒளித்தரிப்பின் ரெண்டு வகைகளும் பார்த்துட்டோம்னா இனி நாங்க பார்க்க போற எல்லாமே இந்த ஒழுங்கான தரிப்பு தான் பார்க்க போறோம். இவர் எங்களுக்கு தேவையில்லை. ஒழுங்கற்றாக்கள் எங்களுக்கு வேணாம். ரைட். அப்ப என்ன செய்ய போறோம்டா? அவையெல்லாம் கலக்கி விடுவோம். ரைட். அப்ப ஒழுங்கான தரிப்பு தேவையில்லை. இனி நாங்க பார்க்க போற எல்லாமே யாரு? ஒழுங்கான தரிப்பு. ரைட். ஒழுங்கான தரிப்பு எங்க நடைபெறும்? தளவாடிலாம் நடக்க போறது சொன்ன தளவாடி நடக்கும். அப்ப அடுத்த ஹெரிங் போர்டு கவனி. தளவாடியில் நடைபெறும் ஒளித்தரிப்பு. தளவாடியில் நடைபெறும் ஒளித்தரிப்பு. ஹெரிங்க போட்டு கவனி போட்டு. தளவாடியில் நடைபெறும் ஒளித்தரிப்பு ஹெரிங்க போட்டுட்டு இப்படியே போட்டா கவனி. படம் கீற போறேன். கீரை கூட பாருங்கதான் தளவாடியடா. பாருங்க, இந்த தளவாட வந்து ஒரு கதிர் வந்து படுதா. பாருங்க, ஒரு கதிர வந்து வார வந்து பட்டு என்ன செய்ய பட்டு இப்படியே தெரிப்படைய போற. ரைட். தெரிப்படைய போ. பாருங்க, அப்ப இதுல இந்த அம்முக்குறி வந்து பாருங்க. அப்ப இந்த கரு வந்து பட்டு பாருங்க, தளவாழ வந்து பட்டு என்ன செய்யுதுன்னா அப்படியே தெரிப்படை.
அப்ப நாங்கள வந்து பாருங்க பிள்ளைகள் இந்த படுற கதிரை நாங்க சொல்லுவோம்டா படுகதிரன்னு சொல்லுவோம் வந்து படுறாளன்னு சொல்லுவோம்டா படுகதிரன்னு சொல்லப்போம். அதே மாதிரி பட்டு தெறிப்படையாளுக்கு என்ன பெயர் என்றால் தெறிகதிரன்னு சொல்லுவோம். விளங்குதாடா? ரைட். வந்து படுறாளுக்கு என்ன பேர்? படுகதிர். அப்படியே தெரிஞ்சு போற ஆளுக்கு பேர் தெறிகதிர். அதே மாதிரி இதை நாங்க சொல்லுவோம், இந்த புள்ளி இருக்குதானடா, இந்த படுற புள்ளியை நாங்க சொல்லுவோம் படு புள்ளின்னு சொல்லுவோம். கதிர் வந்து படுற புள்ளிக்கு என்ன பேர்? படு புள்ளி. அதே மாதிரி இந்த கோடு இருக்குதாடா, தலவாடிக்கு செங்குத்தா இந்த கோடை நாங்க சொல்லுவோம் செவ்வன் சொல்லுவோம். என்ன பேர் தம்பி? செவ்வன். ரைட். அதே மாதிரி வந்து பாருங்க, இந்த செவ்வனும் இந்த படுகதிரும் ஆக்குற இந்த கோணம் இருக்குதானே, இந்த கோணத்தை நாங்கள் சிமோல் ஐ என்ற குறிட்டால குறிப்போம். அதுக்கு என்ன பெயர் என்றால் படுகோணம். என்ன பெயர்கள் தம்பி? படுகோணம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தெறிகதிர் வந்து இந்த செவ்வன் இருக்குதானே, செவ்வனாக கோணத்தை நாங்க சிமோல் ஆர் என்ற குறிட்டால குறிப்போம்டா. அதுக்கு என்ன பெயர் என்றால் தெறிகோணம். ரைட். இவ்வளவு வேறும் இருக்கு தலவாடு. ரைட், கவனி. பாருங்க, இப்ப தலவாடுல இருந்து ஒரு கதிர் வந்து பட்டு தெறிப்படையதான் காட்டப்பட்டிருக்கு. பாருங்க கீறி இருக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா தடவாள வந்து படுற கதிரை வந்து நாங்க படுகதிரன்னு சொல்லுவோம்டா. படுற புள்ளிக்கு என்ன பேர் என்றால் படுபுள்ளி. பட்டு தெறிப்படைஞ்சு வார இந்த பட்டு தெறிப்படைஞ்சு வார கதிருக்கு என்ன பேர் என்றால் தெறிகதிர். அதே மாதிரி இந்த படு புள்ளியில இருந்து இந்த தலவாடிக்கு செங்குத்தாக வரையப்பட்ட கோடு, செங்குத்தாக வரையாட சொல்லுவோம் செவ்வன் என்று சொல்லுவோம்டா. இந்த படுகதிர் செவ்வனோட ஆக்குற கோணத்துக்கு என்ன பெயர் என்றால் படுகோணம். தெறிகதிர் செவ்வனோட ஆக்குற கோணத்துக்கு பேர் தெறிகோணம். இவ்வளவு விஷயம் இருக்கு. சரி, படங்கள் குறிக்க வரலாம். குறிக்க வந்தா என்ன செய்யணும் தம்பியாக? குறிக்கோணம் ரெடியா இருக்கும். விளங்குதா? படம் விளங்கிட்டுதா? இது ஒரு ஒழுங்கான தெரிப்பு தானே. ஏன்னா தளவாடு நடக்கிற தெரிப்பு வந்து ஒழுங்கான தெரிப்பாக இருக்கும். ரைட். இனி ஒரு முக்கியமான விஷயம் படிக்க போறோம் பேர் என்னென்றால், இந்த படத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு 2 விதிகள் சொல்ல போறோம். தானே, 2 விதிகள் சொல்ல போறோம். அந்த 2 விதிகளும் தான் யாரென்றால் ஒளித்தெறிப்பு விதிகள். அடுக்கடி கேள்வி கேட்பான், ஒளித்தெறிப்பு விதிகள். ஒளித்தெறிப்பு விதிகள் சொல்லி 2 விதிகள் கேட்பான். உடனே கவனிச்சு கொள்ளுங்க. 5ஆம் ஆண்டுக்கும் தேவையடா 9ஆம் ஆண்டு கட்டாயம் கேள்வி கேட்பான். இந்த பாடத்தை கேள்வி கேட்காம ஒளித்தெறிப்பு விதி கேட்காம கேள்வியே வரா இந்த பாடத்துல. ரைட். அப்ப கவனிங்க, ஒளித்தெறிப்பு விதிகள் என்று சொல்லப்போற இந்த படத்தை வச்சுக்கிட்டு என்னென்றால், முதலாவது என்ன சொல்றாடா, இந்த படுகதிர் தெறிகதிர் செவ்வன். படுகதிர் தெறிகதிர் செவ்வன் ஆகிய முன் எப்படி இருக்கும் என்றால் ஒரே தளத்திலே அமைஞ்சிருக்குமா, அதாவது ஒரே தளமாக இருக்கு. அதனால் தம்பி, ஒன்று படுகதிர் தெறிகதிர் செவ்வன், படுபுள்ளிக்கு வரையப்பட்ட செவ்வன் சொல்லுவோம். படுகதிர் தெறிகதிர் படுபுள்ளிக்காக வரையப்பட்ட செவ்வன். இந்த ஆகிய 3 எப்படி இருக்குமாண்டால் ஒரே தளமாக அமைஞ்சிருக்கும் சொல்ல, ஒரே தளமாக அமைஞ்சிருக்குமா. ரைட். இது வந்து முதலாவது விதி. 2வது விதி என்ன சொல்றாங்க, இந்த படுகோணம் இருக்குதாடா, இந்த படுகோணமும் தெறிகோணம் எப்படி இருக்குமாண்டால் சமனாக இருக்குமா. படுகோணம் தெறிகோணம் எப்படி இருக்கும் பிள்ளையா, ரெண்டும் ஒன்று கொண்டு சமனாக இருக்குமாடா. ஏன்னா ஒழுங்கான இருக்குதானே, அவ எப்படி தெரிப்படைய மாட்டா, ஒழுங்கான தெரிப்பு எல்லாமே இந்த படுகோணம் தெறிகோணம் சமனா இருக்குமா, இதான் செய்யமாடா தெரிப்படையும். சரியா? அப்ப 2வது என்னது, படுகோணமும் தெறிகோணமும் சமன். இதான் உங்களோட 2வது விதியாக இருக்கு.
தானே? அப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன பெயர்? என்ன பெயர் தம்பி ரெண்டுக்கும்? எங்க சவுண்ட் ஆக்கான எவ்வளவு? என்ன இல்ல நித்திர உலகம். ஒளித்தெரிப்பு விதிகள். ஒளித்தரிப்பு விதிகள். எங்க இஞ்சால நான் தான் கேட்கலாம் போட பேரை கூப்பிட ஒரு தடவை. தம்பி சுபாசன். சொல்லுங்க சார். ரைட். ரெண்டு ஒளித்தரிப்பு தான் சொல்லி விடுவாப்போம். படுங்கதிர், அப்புறம் தெரிக்கதிர், செவ்வல். இவங்க 3 பேரும் தல வடிவத்துல இருக்கும் சார். அப்புறம் ஒரே தளமா இருக்குமா? அப்புறம் படுங்கோணத்துக்கு சமனா தெரிகோணம் இருக்கும். குட். ரைட், கட்டிக்காரன். ஓகே, ரைட். அப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப நீங்க முதலாவது களவாடி நடைபெறும் ஒளித்தடுப்பு கெட்டிங் போட்டீங்க பிள்ளைகள். இந்த படத்தை மட்டும் கறிக்கொள்ளுங்க, அது எழுத வேண்டாம், நான் சொல்றேன். இந்த படம் இருக்கு தானே, வடிவா கீறி பென்சிலால கீறி வடிவா குறிச்சு கொள்ளுங்க. பேனியால குறிக்கலாம் பிரச்சனை, வடிவா நீட்டா குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். 5 விஷயத்தான் குறிச்சு கொள்ளுங்க. சார் வரைஞ்சிட்டோம் சார். இல்ல சார். கருத்தீங்களா? வரைஞ்சிட்டோம் சார். ரைட். அப்ப கீறினா கீழே சின்ன கெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. ஒளித்தரிப்பு விதிகள் படத்துக்கு கீழே போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒளித்தரிப்பு விதிகள், ஒளித்தரிப்பு விதிகள் கெட்டிங் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது விதி சாரி, விதி 1 முதல்ல எழுதிக்கொள்ளுங்க. படுகதிர், படுகதிர் தெரிகதிர், படுகதிர் தெரிகதிர் படுபுள்ளியில் வரையப்பட்ட செவ்வன். படுகதிர் தெரிகதிர் படுபுள்ளியில் வரையப்பட்ட செவ்வன் ஆகிய 3ம் ஒரே தளத்தில் அமைந்திருக்கு அல்லது ஒரே தளத்தில் காணப்படும். அப்படின்னா படுகதிர் தெரிகதிர் படுபுள்ளியில் வரையப்பட்ட செவ்வன் ஆகிய 3ம் ஒரே தளத்தில் காணப்படும். சரியா? ரைட். இரண்டாவது விதி படுகோணமும் தெரிகோணமும் சமனாகும். படுகோணமும் தெரிகோணமும் சமனாகும். படுகோணமும் தெரிகோணமும் சமனாகும்.
எழுதியாச்சாடா? ரைட். அடுத்த கரியும் போட்டுக்கொள்ளுங்க. தளவாடியில் தோன்றும் பிம்பங்கள், தளவாடியில் தோன்றும் பிம்பம் கரிம்போடு. படங்கிற அப்புறம் பேடா ரைட். பாருங்க, பொருள் வச்சுக்கலாமடா. தாண்டா பொருள். ரைட். அப்ப நாங்க இந்த பொருள் வந்து எப்படி பட்டு தெரிப்படைஞ்சு அந்த பொருளோட பிம்ப பூர்வான்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க பாருங்க குதிரைக்குல பொருள் வந்து வார அதே மாதிரி பட்டு தெரிப்படைய போற. அப்ப ஒரு பொருள்ல இருந்து பிம்பம் உருவானது குறைஞ்ச 2 கதிர் வேணும் தம்பி. அவங்களுக்கு திருப்பி மாற இன்னொரு கதிர் வாரார். அப்படியே நேர இணைப்ப வளர்ந்து இதுல என்ன பிள்ளைகள் பிம்பம் பரப்பு. பாருங்க இங்க பொருள் வச்சிருக்கிறோம். அப்படியே 2 கதிர் வார இந்த வந்து அப்படியே நாங்க படிச்ச மாதிரி செய்ய பிள்ளைகள் படுகோண சமம் தெரிகோணம் வந்து இவனுக்கு என்ன செய்யும்? அப்படியே தெரிப்படைய போகுது. அப்ப இன்னொரு வரை போய் நேரக்கிற அப்புறம் அது என்ன செய்ய போகுது? படுகோ படுகோணம் தெரிகோணம் சமன் வந்து என்ன செய்ய போகுதுடா? தெரிப்படைய போகுது. அப்படி என்ன செய்ய 2ஐயும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கொண்டு சொன்னால் 2 ஜாயின் ஆக பிம்பம் உருவாக போகுது. ரைட். இனித பிம்பத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நானே 5 இயல்பு இருக்க போகுது. ஒன்று வந்து பாருங்க எப்படி இருக்க மாட்டாடா தம்பி. இது வந்து ஆடிக்கு பின்னுக்கு வார. ஆடிக்கு பின்னுக்கு வந்து நாங்க அதை சொல்லுவோம் மாய பிம்பம்னு சொல்லுவோம். கொண்டு வந்து எப்படி தம்பி மாய பிம்பம் இருக்கு. மாய பிம்பம். இரண்டாவது பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டால் நிமிந்த பிம்பம் தோன்றும். கண்ணாடிக்கு முன்னுக்கு நிமிந்தீங்கன்னா வந்து நிமிந்து காட்டும் தலைவலா காட்ட மாடா. நிமிந்த பிம்பம். ரைட். அடுத்த மூன்றாவது தம்பி பேர் இந்த ஆடிக்கும் பொருளுக்குமான தூரத்தை நாங்க பொறுத்தூரம்னு சொல்ல மாட்டா. ஆடிக்கும் பொருளுக்குமான தூரம் பொறுத்தூரம். பிம்பத்துக்கும் ஆடிக்குமான தூரம் வந்து பாத்தீங்கன்னா பிம்ப தூரம். ரைட். சொன்னால் இந்த பொருள் தூரமும் பிம்ப தூரமும் சமனாக இருக்கும். அதாவது இந்த இடைவெளியும் இந்த தூரம் எப்படி இருக்க சமனாக இருக்குமா? அடுத்த விஷயம் என்னென்றால் இந்த பொருளிட பெருமனும் பிம்பத்திட பெருமன் எப்படி இருக்க சமனாக இருக்கும். அதாவது பிம்பம் பொருள் அளவாக இருக்கு, கண் ஒரே அளவாக இருக்கு. அடுத்த விஷயம் என்னென்றால் பக்க நேர்மாறல் அடையும்.
பக்க நேர்மாறு நீ ஏற்கனவே படிச்சிருப்ப. ரைட். என்ன பக்க நேர்மாறுண்டாடா? இந்த பலம் இடம் மாறி தோன்றும். உதாரணமா இந்த பிஎன் எடுத்த கொண்டே நீ கண்ணாடிக்கு முன்னு வச்சேன்டா, அது எப்படி தெரியுமாண்டாடா? இப்படி தலைகளா தெரியும். இந்த பக்கம் மாறு தெரியும். நீ கண்ணாடி முன்னுக்கு விளக்கைய தூக்கினே என்றால் இடக்கை தூக்குப்புறமா இருக்கு. சரி, இந்த ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாடா, எழுத பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் சொல்லியிருப்பான். ரைட். ஆம்புலன்ஸ் இப்படி எழுதியிருக்க முன்பாக்கம் என்ன முன்னுக்கு வந்து இப்படி பின்னுக்கு தள்ளிப்பாங்க, கவனிச்சு பார்த்துட்டு இருப்பேன். ரைட். ஏன்னா இப்ப எழுதாமண்டால் இது வந்து நாங்க தலைவாழ்ல பாக்கல, முன்னுக்கு ஒரு பாகம் வந்து பாக்கல. என்ன சொல்லுங்க, இது வந்து நேரா தெரியும் மேடம். பக்கம் நேரம் அடைஞ்சன செய்வடா நேரா தெரியும். அதனால என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பின்பக்கம் ரிவர்ஸ் வழிகள் எந்த வழிக்கு கவனிச்சு கவனிச்சிருக்காங்க. அப்ப இந்த உப்பியான இயல்புகள் வந்து இந்த தளவாழ வந்து தோன்ற போது கவனம், இது ஒரு முக்கியமான விஷயம். பயின்றாம் வேலை இருக்கடா, உங்களுக்கு மறுக்கடி கேள்வி வரும். இனி படிக்கிற விஷயம் எல்லாம் முக்கியம். அங்க ஒளித்தடுப்பு விதி கட்டாயம் வரும். இதுல வந்து கட்டாயம் படம் கீற பெருசா வாழ்றவங்களுக்கு. ஆனா இயல்புகள் கேட்பான், ஆனா படம் கீறன்னு தெரிஞ்சிருக்கும். சரியா இல்லையா? அப்ப இவ்வளவு விஷயம் வந்து இவ்வளவு இயல்பு வந்து இந்த பிம்பத்துக்கு வந்து இவ்வளவு இயல்புகள் வரப்போகுது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மாய பிம்பம், இரண்டாவது நிமிந்த பிம்பம், மூன்றாவது பொருத்தூரமும் பிம்பத்தூரமும் சமனாக இருக்குமாடா. நாலாவது பிம்பமும் பொருளும் ஒரே அளவாக இருக்கும். அடுத்தது பக்க நேர்மாறு அடையும், அதாவது பலம் இடம் மாறி தோன்றும். சரி, ரைட். இதான் என்ன இருக்க போது பிம்பத்தின் இயல்பாக இருக்க போது. ரைட். இப்ப நீ என்ன செய், இந்த படத்தை குறிக்கும் தளவாடியில் தோன்றும் பிம்பம் என்று போட்டு இந்த படத்தை நீட்டா குறிக்கும். நேரா இருக்கணும், முறிய கூட ஓடண்டும், நேரா இருக்கணும். ரெண்டு பேர் லேட்டா வந்துருக்கிறீங்க. யாருப்பா கடைசியா சொன்னாங்க ரெண்டு பேரும்? ரைட். அப்ப தம்பி படங்குறன்னு அழுகி கொள்ளுங்களா, கீழே போட்டுக்கொள்ளுங்க. பிம்பத்தின் இயல்புகள், பிம்பத்தின் இயல்புகள் போட்டுக்கொள்ளுங்க. பிம்பத்தின் இயல்புகள், பிம்பத்தின் இயல்புகள் வெளிக்குளம் கொண்டு மாய பிம்பம்,
மாயபிம்பம் மாயபிம்பம். இரண்டாவது நிமிர்ந்த பிம்பம் நிமிர்ந்த பிம்பம் நிமிர்ந்த பிம்பம். மூன்றாவது பொருத்தூரமும் பிம்பத்தூரமும் சமன். பொருத்தூரமும் பிம்பத்தூரமும் சமன். இந்த பொருத்தூரம் பிம்பத்தூரத்தை வந்து பிள்ளை இந்த படத்துக்காக குறிச்சு காட்டிக்கொள்ளுங்க. நான் குறிச்சிருக்கேன் பாருங்க, போனா தூரம் குறிச்சிருக்கேன் புள்ளாளுங்க. பொருத்தூரம் பிம்பத்தை வந்து படத்துல குறிச்சு காட்டுங்க இருக்கா போட்டு. சரி, பொருத்தூரம் பிம்பத்தூரமும் சமன். அடுத்த நாலாவது பிம்பம் பொருளளவானது. பிம்பம் பொருளளவானது. பிம்பம் பொருளளவானது. பிம்பம் பொருளளவானது. அடுத்தது பக்க நேர்மாறல் அடையும். பக்க நேர்மாறல் அடையும். பக்க நேர்மாறல் அடையும். பக்க நேர்மாறல் அடையும். சரியா பிள்ளையர்? ரைட். படிச்சவளம் பிள்ளைகள் முக்கியமான விஷயம் கொஞ்சம் படிச்சுட்டா கொண்டே படிச்சவளம் முக்கியமான விஷயங்கள். சரியா? அப்ப எல்லாரும் நோட்ஸ் எழுதிட்டீங்களே பிள்ளைகள்? துஷ்யந்தினி கே துஷ்யந்தினி ஒளித்தர் விதியோர்க சொல்லுங்க பாப்போம். கிளாஸ் காணும் களி கொஞ்சம் கேட்டு முடிப்போம். வழியா பார்த்து சொல்லுங்க ஒளித்தர் விதிகளை. படுகதிர் தெரிகதிர் செவ்வன் என்பன ஒரே தளத்தில் அமைந்திருக்கும். படுகோணமும் தெருகோணமும் சமம். அடுத்த சஸ்மிதா. சஸ்மிதா தளவாடியில் தோன்றும் இன்பத்தின் இயல்பை சொல்லுங்க. தளவாடியில் தோன்றும் இன்பத்தின் இயல்புகள் எழுதலையா? நோட்ஸ் எழுதலையா? சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. விளங்கல? யாரு தம்பி? அம்ரா நிஃப்ராஸ். அம்ராறு நிஃப்ராஸ் சொல்லுங்க. தளவாடி தோன்றும் இன்பத்தின் இயல்புகள் கடைசி அடையினது. எழுதலையா எவ்வளவு தரம்? ரைட். சார் நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. மாயபிம்பம், நிமிர்ந்த பிம்பம்,
பொருள் தூரமும் பிம்ப தூரமும் சமன். பிம்பம் பொருள் பக்க நேர்மாணல் அடையும். சரியா சார்? பக்க நேர்மாணல் அடையும். ரைட். அப்ப எழுதாக்கள் ஃபுல்லா நோட்ஸ் எழுதி போட்டு நாளைக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. அடுத்த கிளாஸ் வந்து வாங்க. சார் பிள்ளையர் ஓகேடா, பாய். பாய் சார்.